இன்றைக்கு நாங்கள் செய்த வேலை வந்து இதுக்குள்ளே இப்படி வளர்ந்து கிடக்கிற இந்த புல்லுகள் மாதிரி இருக்கிறதுல வந்து ஏற்கனவே பிடுங்கி கரைகளில் போட்டிருந்தது. அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அதை கொண்டு எறிகிற இடங்களில் எல்லாம் கொண்டு எறிஞ்சு கிளியர் பண்ணினாங்க நியாயமான இடத்த. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி முடிஞ்சது வேலை. அதை நாங்கள் திருப்பி கார் பார்க் வேலையும் போய்கொண்டு இருக்கிறோம். ஏன் இந்த பதிவுன்னு சொன்னால், இந்த தன்னார்வ தொண்டை நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் சீரியஸாக எடுக்கணுமென்றது தான் என் ஆசை. இந்த பதிவின்ற நோக்கம் அதுதான். ஏன்னா நீங்கள் எல்லோரும் மனசில் நிற்கலாமே, இது அரசாங்கம் செய்யும் தானே இப்படியான வேலையில் அப்படின்னு இல்லை. அரசாங்கம் எல்லாத்துக்கும் நிதி ஒதுக்காது. அந்த இருக்கிற உள்ளூர் அமைப்புகளில் வந்து இருக்கிற அரசாங்கங்களும் வந்து இதுக்கு நிதி ஒதுக்குறையில் இது வந்து அந்தந்த இடங்களில் இருக்கிற மக்களால் தன்னார்வ தொண்டாக தான் இப்படியான வேலையில் செய்து இந்த இயற்கையை வடிவாக காப்பாற்றி கொண்டு வருகினோம். அப்போ நாங்களும் பல சங்கங்களாக அமைப்புகளாக இருக்கிறோம். அந்தந்த இடங்களில் இப்படியான வேலை திட்டங்களோடு எங்களுக்கு நினைச்சு கொண்டால் இந்த மண்ணோட ஒரு பற்றொண்டு எங்களுக்கு தானாக உருவாகும். நாங்கள் வீணா வேலை செய்து டேக்ஸ் பே பண்ணுறோம் தானே, அது அரசாங்கம் பார்க்க மாட்ட மண்ணிலையோடு நாங்கள் வாழையில்லாத இங்கே நிற்கிற எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அவையிலும் எங்களை மாதிரி உழைச்சி வாழ்ந்து டேக்ஸ் பே பண்ணி பென்ஷன் ஆகி ரிட்டையர் ஆகி இப்போ 80, 70, 75 வயசில் இருக்கிற எல்லாம் வந்து இந்த வேலையில் செய்துட்டுருக்கணும். எங்களாலே முடிஞ்ச அளவு மனம் உண்டால் மார்க்கம் உண்டு, நேரம் ஒதுக்கினா எல்லாம் படிவாக செய்யலாம். நானும் வேலைக்கு போகணும் தான், சாதாரண வாழ்க்கை தான் வாழ்கிறேன். ஆனால் ஏதோ முடிஞ்ச அளவு என்னால் முடிஞ்ச டைமை நேரத்தை ஒதுக்கி நான் இதுக்குள்ளே வந்து நின்று வேலை செய்கிறேன் எல்லா இடங்கள்லையும். அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் முயற்சி செய்தால் ஒன்றும் முடியாதுன்ற ஒன்றும் இல்லை. சொன்ன மாட்டீங்க, இந்த புல்லுகளை வந்து ஒரு ஆள் கையால் பிடுங்கி சேர்த்துருக்குறேன் எத்தனையோ கிழமையாக. அதுக்குள்ள நின்று கல்லால் பிடுங்கி சேர்த்தவரை அதில் 2 காய்ச்சி நிற்கிறேன். அந்த அவராக ஃபைல் பண்ணி கிடந்த அந்த இதுகளை தான் நாங்கள் வந்து இப்போ கொண்டே எறிஞ்சிட்டு வரோம். மக்கச்சக்கமாக நிறைய இடங்களில் கிடந்தது, அதில் கொண்டே எறிஞ்சிட்டு வந்துட்டுருக்குறோம். அப்போ அது நியாயமான தூரம், அதை கொண்டே காவி கொண்டே எறியணும். அதெல்லாம் வந்து ஒரு ஹெவியான வேலைகள். இப்போ இந்த வீல் பரவில் நிரப்பி அப்படியே கொண்டே எறிகிறத வந்து சும்மா இல்லை. இப்போ இது பெரிய நீளமான கேனல், இந்த கிரம்பூர் கேனல். இதில் நிறைய வேலை திட்டங்கள் நடந்து கொண்டு இருக்குது. இப்போ நீங்களும் எல்லோரும் நஞ்சு வந்து இந்த வேலை திட்டங்களை எடுத்து செய்யணும்ன்றதான் எங்களோட ஆசை. முடிஞ்ச அளவு நஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா நாங்கள் இந்த மண்ணில் பற்றில்லாமே தான் வாழ்கிறோம். இங்கே உழைக்கிறோம், வாழ்கிறோம், எங்களை வசதி வாய்ப்புகளை பெருக்கிறோம். ஆனால் இந்த மண்ணில் எங்களுக்கு பற்றிருக்காண்டா அதை நாங்கள் இல்லை என்று சொல்லலாம். ஏன்னா நாங்கள் அந்த பற்றை உருவாக்குறத தவறிக்கொண்டிருக்கிறோம். அந்த பற்று எப்படி வருமெண்டா, இந்த சேறு கையில் பட்டால் தான் வரும். இந்த மண்ணின் சேறு கையில் படணும், பட்டால் தான் வரும். முடிஞ்சளவு வாங்க, நீங்கள் கட்டாய நொட்டிங்கத்தில் இருக்கிறார்கள் நினைஞ்சு கொள்ளுங்கள். அதே நேரத்தில் வந்து வேறு இடங்களில் இருக்கிற நீங்கள் அந்தந்த இடங்களில் அந்தந்த சங்கங்களாக இருக்கிற நீங்கள் அங்கே லோக்கலில் அந்த உள்ளூர் இடங்களில் நடக்கிற வாலண்டியர்களில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கலந்து வந்தீங்கன்னா தான் உண்மையாகவே எங்களோட பிள்ளைகளுக்கும் இந்த மண் மேலே ஒரு பற்று நல்ல வடிவாக வரும். அதை இங்கே வாழ போயினோம். அப்போ இந்த பாதையில் நாங்கள் துடக்கி விடணும். தயவு செய்து இணைஞ்சு கொள்ளுங்கள். அந்தந்த இடங்களில் இருக்கிற இடங்களில் மாதத்தில் ஒருக்கா செய்தால் காணும். அந்தந்த இடங்களில் இணைஞ்சு மாதத்தில் ஒருக்கா உங்களால் முடிஞ்ச தன்னார்வ தொண்டுகளை செய்து கொண்டுருங்க. அது ஒரு சிறப்பான ஒரு வாழ்வியலை எங்களோட பிள்ளைகளுக்கு படிப்பிக்கும். இதை சொல்கிறதால தப்பாக நிற்க வேணாம். ஏன்னா இவர் தான் போய் செய்துருக்கிறார், எங்களுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறார் நினைக்க வேணாம். இது ஒரு வருத்தத்துடன் இந்த பதிவை போடுறான் என்று சொன்னால் எங்களோட மக்களின் இப்படி இணைஞ்சு கொள்ள வரியினம் இல்லை என்ற கவலை எனக்கு நெடுங்காலமாக இருந்துருக்கு. நீங்கள் தான் வரணும், அதுதான் இந்த நோக்கம். அதுக்கு தான் இந்த பதிவுகளை. தேங்க்யூ.